சென்னை வெங்கட் பிரபு கோலிவுட்டில் இப்பொழுது முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக அவர் இயக்கத்தில் வெளியான கஷ்டி திரைப்படம் படம் தோல்வியடைந்து உள்ளது. அதற்கு முன்பாகவே விஜயிடம் கதை சொல்லி ஓகே வாங்கி வந்துள்ளார். அவர் தற்போது தளபதி விஜய் நடிக்கும் கோட் படத்தை இயக்கி வருகிறார். செப்டம்பர் மாதம் இந்த படம் வெளிவரும் என்று கூறப்பட்டுள்ளது. கங்கை அமரின் முதல் மகன் வெங்கட் பிரபு சில படங்களில் நடித்த அவர் சென்னை 6,28,000 படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். நட்பு, கிரிக்கெட் ஆகியவர்களை மையமாக வைத்து படம் ஜாலியாக அந்த படத்தை உருவாக்கியுள்ளார். படமும் மெகா ஹிட் ஆனது. முதல் படத்தை வெற்றிக்கு பிறகு இரண்டாவதாக சரோஜா படத்தை இயக்கின்றார். அதுவும் மெகா ஹிட் ஆனது. வெங்கட் பிரபுவின் கரியரிலே அவருக்கு திருப்புமுனை ஏற்பட்ட திரைப்படம் மங்காத்தா. அஜித்தின் 50வது படமாக உருவான அந்த படம் மெகா பிளாக்பஸ்டர் ஆனது. படத்தில் அவர் வைத்திருந்த ட்விஸ்ட் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. மங்காத்தா படத்திற்கு பிறகு அவர் இயக்கிய சில படங்கள் சரியாக போகவில்லை. தற்போது விஜய், பிரசாந்த், பிரபுதேவா உள்ளிட்டோரை வைத்து கோட் படத்தை இயக்கி வருகிறார். அஜித்துக்கு எப்படி மெகா ஹிட்டை கொடுத்தாரோ அதே போல விஜய்க்கும் இதில் மெகா ஹிட் கொடுப்பார் என்று விஜய் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். படத்தின் ஷூட்டிங் இந்தியா, தாய்லாந்து, ரஷ்யா உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோட் படத்தின் விஜயகாந்த் தொடர்பான காட்சிகள் எத்தனை நிமிடங்கள் வரும் என்று தகவல் வெளியாகி, அதன்படி சுமார் 1 to 1.5 நிமிடங்கள் வரைக்கும் விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட சீன்கள் படத்தில் இடம்பெற்றது என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனால் விஜயகாந்த் ரசிகர்கள் மகிழ்ச்சியா இருக்கின்றார்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறோம். நன்றி, வணக்கம்.